வளர செய்த அருமை சகோதரர் உதிச்சிக்கோட்டை விஜயன் அவர்கள் ஒரு 5 நிமிடம் ஒரு சிறிய உரையை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரைகளை கொடுப்பார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதஜி உலகு உள்ளங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே மானே மயிலே மரகத உதிரே தேனே தமிழே திரட்டான காவியமே வானகமே வையகமே இனி வாழ் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகமே ஒரு இந்த தலையால் விளங்கி தமிழால் வாழ்த்தி இந்திய திருநாட்டில் 25வது வெள்ளி விழாவை கடந்து 50வது பொன் விழாவை கடந்து 75வது முத்து விழாவை கடந்து 100 ஆண்டுகளாக காண சென்று கொண்டிருக்கக்கூடிய 79வது சுதந்திர தின விழாவும் எல்லாருமே நான் ஆட்சிக்கு உறுப்பினராக இருந்து என்னோடு என்றும் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் நாங்கள் இருக்கிறோம் என என்னோடு தோழராக செயல்படக்கூடிய இந்த இயக்கத்திலே நான் அதிகப்படியான நேரத்தை நான் எடுத்துக் கொள்ளவில்லை. உறவுகளே, இந்த வேலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இது இயக்கத்துடைய ஆற்றல் மிகு உறுப்பினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, என் ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் என்ற தலையால் வணங்கி தமிழால் வாழ்த்தி ஒரு சில கருத்தை மட்டும் உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன். நான் எத்தனையோ நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன், வெளிநாடுகளுக்கும் செல்ல இருக்கின்றேன், வெளி மாநிலங்களுக்கும் இருக்கின்றேன். ஆனால் பல்வேறு நாடுகளுக்கு நான் சென்றாலும் என்னுடைய வடக்கு நாடில் நான் வருகிற போது என்னுடைய மனம் உண்மையாகவே மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி அடையும். ஏனென்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு முன்பாக நான் இங்கே வந்தேன், என்னால் இயன்றதை செய்வேன் என நான் சொன்னேன். நான் எடுத்த முயற்சிகள் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் என்னால் முடியாத போதும் இதனை இதற்கன் என்றாய்த்து அதனை அதற்கன் விடல் என சொல்லக்கூடிய அளவுக்கு என்னோடு உடன்பிறப்பாத ஒரு உடன்பிறந்த சகோதரராய் நான் வழிகாட்டி என்னுடைய அன்பு அண்ணன் ராஜேஷ் அவருடைய முயற்சியிலே இந்த இயக்கத்திலே கடந்த ஓராண்டாக கராத்தே பயிற்சி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சியுடைய மூலமாக ஏறத்தாழ 3க்கும் மேற்பட்ட தேசிய கராத்தே போட்டியிலே இந்த பகுதியுடைய மாணவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இயக்கம் 4 சர்வதேச அமைப்புகளில் இருந்து விருதுகளை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இவையெல்லாம் எனக்கு பெருமை கிடையாது. ஆனால் உண்மையாகவே இன்று இவர்கள் செய்ய இருக்கின்றார்களை பார்த்தீர்களா, அதுதான் என்னுடைய மனதிற்கு மிக மகிழ்ச்சி. என்ன என்று கேட்கிறீர்களா? இந்த உலகத்திலே ஒரு அமைப்பை துவங்குவது என்பது எளிது, அதை நடத்துவது என்பது மிக மிக அரியது. ஏனென்று சொன்னால் நாடி நரம்பு ரத்தம் அனைத்தும் இந்த அமைப்பு 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 என்று கூறி போனவன் நான். என்னுடைய வாழ்நாட்களிலே தமிழகத்திலே 75க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்களோடு 100க்கும் மேற்பட்ட இளைஞர் அமைப்புகளோடு 4 சர்வதேச அமைப்புகளோடு நான் தொடர்பு இருக்கின்றேன். ஒரு அமைப்பினுடைய ஒரு நிகழ்வை ஒரு நாள் நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் அந்த ஒரு நாளுக்காக ஒரு ஆண்டு உழைத்த இளைஞருடைய வருமானம் செலவழிக்கப்படுகிறது. ஊரினுடைய மாணவருடைய பல வியாபார தலைவருடைய ஒத்துழைப்பு தான் அந்த நிகழ்வை சிறப்பாக செய்ய முடிகிறது. அந்த நேரங்களிலே அந்த இடத்திலே இந்த அமைப்புக்கு ஒரு சிறப்பு உண்டு. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அதை சொல்றதுல எனக்கு பெருமைங்க. என்ன தெரியுமா? இதே ஊருக்குள்ள எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது, பெயர் போல எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது. அவர்களெல்லாம் மக்களிடம் சென்று உதவி கேட்கின்றார்கள். நாங்கள் தொண்டு நிறுவனம் வைத்திருக்கின்றோம், எங்களுக்கு உதவுங்கள் என்று. ஆனால் எந்த ஒரு உதவி என்று கேட்டாலும் யாரிடமும் சென்று நிற்காது. எங்களை நம்பி வந்தவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே நண்பர்களை கொண்ட அமைப்பு இந்த வடக்கு நாடு. ஏனென்று சொன்னால் இவர்களிடம் உதவி என்று கேட்டால் யாரிடமும் இவர்கள் கேட்பதில்லை. இவர்களுக்குள்ளாகவே இவர்கள் பகிர்ந்து அந்த கண்ணீரை துடைத்த மிகப்பெரிய கர்ணனுடைய வள்ளல்கள் இவர்கள். சென்ற ஆண்டு சிறப்பான முறையிலே இந்த அமைப்புக்கென்று படிப்பகம் திறக்கப்பட்டது, நூலகத்திற்கு புத்தகம் தானம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலே இந்த உலகத்திலே பசித்தவர்களுக்கு பசிக்கு சோறு போடுற மாதிரி இந்த உலகத்துல புண்ணிய எதுவுமே இல்லை. தானத்துல உயர்ந்ததான ரத்த தானம் கண்டானம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தானம் கிடையாதுங்க. உண்மையான தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். நீ இன்று கொடுத்தால்
உனக்கு நாளை இரட்டிப்பாக கொடுக்கப்படும் பைபிள். இறைவனிடம் கையேந்துங்கள், இறைவன் மிகப்பெரியவன். அந்த இறைவன் உங்களுக்கு தருகிறது இஸ்லாம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உங்களுடைய உயிர் காக்கும் சொல்கிறது இந்துடைய பகவத்கீதை. அதுதான் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சேவையை சென்ற ஆண்டு மட்டுமல்ல, இந்த ஆண்டு செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய அருள் பிரசாத் ரூபன். இதற்கு அடுத்தபடியாக எந்த ஒரு செயல்பாடு என்றாலும் சிந்தனையோடு, செயல்பாட்டோடு, துடிப்பான ஒரு உணர்ச்சியோடு நான் இருக்கிறேன் என்று செயல்படக்கூடிய இயக்கத்துடைய தலைவர். இவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பல்வேறு அங்கத்தினர்கள், இவர்கள் இணைந்ததுதான் இந்த மன்றம். இவர்கள் இன்று என்ன செய்தார்கள் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு அமைப்பு உண்மையாக 5 ஏழைகளுக்கு நோய்பட்டவர்களுக்கு உதவி செய்வதே மிகப்பெரிய அறிவியல். ஆனால் அந்த நேரத்திலே 79வது சுதந்திர விழா என்று சொன்னால் நாங்கள் 79 நபர்களுக்கு உதவி கொடுப்போம் அப்படி என்று சொன்னார்கள் இன்று. ஆனால் உண்மையான சூழ்நிலை என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், 4 மாதங்களுக்கு முன்பாகவே செயல்தலைவர் இந்த திட்டத்தை சொன்னார். நான் சொன்னேன், அண்ணா செய்யுங்கள், உங்களோடு நான் இருப்பேன், என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொன்னேன். 30 நபர்களுக்கு திட்டமிட்டோம். ஆனால் உங்களுடைய ஊர் மக்களுடைய ஒவ்வொருடைய ஆதரவாலும், இங்கே இருக்கக்கூடிய உதவி வரக்கூடிய உள்ளங்களுடைய வலிமையாலும் இந்த மன்றம் இன்று 79 நபர்களுக்கு 500 ரூபாயை கொடுக்க இருக்கிறது. 30 நபர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு திட்டமிட்டாலும் உங்களுடைய அனைவருடைய உதவியாலும் 79 நபர்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் ஒத்துழைத்தால், நீங்கள் முயற்சித்தால் நிச்சயமாக 500 அல்ல, அடுத்த ஆண்டு 1000 ரூபாயை 100 ஏழைகளுக்கு கொடுக்க முடியும். உங்களோடு நான் இருப்பேன். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் எங்களுடைய குமரியில் சார்ந்த ஊடக நண்பர்கள் இருப்பார்கள். இது உண்மையாகவே நான் இவர்களுக்கு நன்றி கடன் செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று கேட்டால், உண்மையாகவே இந்த பல்வேறு ஊடக நண்பர்கள் இருக்கின்றார்கள். அனைவரும் வியாபார நோக்கத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு சேவை நோக்கோடு ஏழைக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால், இயலாதவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய விளக்கத்தை, அவருடைய செயல்பாட்டை ஊடகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இருக்கிறோம் என்று துவங்கப்பட்ட அந்த தூண்கள், சமூக ஊடக உறவுகள், கிரியேட்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரியேட்டர்ஸ்களும் நாளை உங்களுடைய சாதனைகளை இந்த உலகத்துக்கு செல்ல இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதுதான் உங்களுடைய வெற்றி. இந்த இடத்திலிருந்து கராத்தே வீரர்கள் உருவானார்கள். இனி வருங்கால கட்டத்திலே நான் மிகப்பெரிய அளவிலே திட்டமிடல் வைத்திருக்கின்றேன். அடுத்த ஆண்டு நிச்சயமாக இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு களப்பயிற்சி நடக்கும். காவல்துறைக்கும் ராணுவத்துறைக்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை கண்டறிந்து விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வடக்கு நாடு பல மனிதர்களை வாழ வைத்த நாடு என்ற ஒரு சாதனையை நிச்சயம் உருவாக்கும். நான் உண்மையாக என்னுடைய மனதிற்கு பல வருத்தங்கள் உண்டு. ஏனென்றால் அங்கு நான் துவங்கிய ஒரு 10 நாட்களுக்கு மேலாக என்னால் இந்த இடத்திலே வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. ஆனால் அந்த நேரங்களும் அந்த நிமிடங்களும் எனக்கு வருத்தத்தை கொடுத்தால் கூட எப்போதுமே நான் தொடர்பில் இருப்பேன். இரவு 12 மணி, இரவு 1 மணி என்று கூட எனக்கு அழைப்பு கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் நான் அழைப்பை துண்டித்தது கிடையாது. எந்த நேரமும் எப்போதும் இந்த இயக்கத்திற்காக எனது இதயம் துடித்துக் கொண்டிருக்கும். எனது குரல் நிச்சயமாக இந்த வடக்கு நாட்டிற்காக மீண்டும் 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 ஒலிக்கும். இந்த நாடு வடக்கு நாடு 4வது ஆண்டு விழாவை இல்ல, 40வது ஆண்டு விழாவை இல்ல, 75வது ஆண்டு விழாவை இல்ல, 100 ஆண்டு விழாவை காண்பதும் நுறுங்கி போவதும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பிலும் இந்த ஊர் ஒன்றுவிடக்கூடிய ஒத்துழைப்பை தான் இருக்கிறது. இவர்கள் உங்களிடம் காசு பணத்தை கேட்கவில்லை, களப்பணியாற்றவில்லை, களப்பணியாளர்களை கேட்கிறார்கள். உதவி என்று கேட்டால் ஓடோடி வாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவி இந்த இயக்கத்தினுடைய பெயரை இந்தியாவில் மட்டுமல்ல இத்தாலியிலும் கொண்டு போய் சொல்லும் என கேட்டு நான் பேச நினைத்ததோ பெருக்கம், பேசியதோ சுருக்கம், இன்னும் பேசினால் உங்களுக்கும் இறக்கம் ஏற்படுவது பிணக்கம் என்று சொல்லி சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும். நான் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். என் சாம்பலில் கூட
வானம் வீச வேண்டும் என்று என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய தமிழை வணங்கி இவ்வளவு நேரமும் நான் பேச நினைத்ததோ பெருக்கம் பேசியதோ சுருக்கம் இன்னும் உங்களோடு நான் பேசினால் நிச்சயமாக உங்களுக்கு இறக்கம் ஏற்படுவது பிணக்கம் என்று கூறி அடுத்த நிகழ்வுக்கு வழிவகுக்கின்றேன். உங்களுடைய அனைவருடைய கரகோஷத்தோடு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இனிய நிகழ்வு இதோ 79 ஏழை தாய்மார்களுடைய கண்ணீரை குறைக்கக்கூடிய ஒரு நிதி உதவி கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்வு இன்னும் சில நிமிடங்களில் இதே வேளையில் அலங்காரமாக ஆரம்பிக்க இருக்கிறது. உறவுகளே, நன்றி. ஜெய்.